ஹாய் வெல்கம் டு மை சேனல். இந்த மாதிரி அரிசி பை ஒரு எடுத்துக்கலாங்க. அதோட கீழ் போர்ஷனை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. அந்த தையல்லாம் போட்டிருப்பாங்கள்ல, அதுக்கு மேலே வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஓரமும் அந்த ஓரமும் 2 சைட்லேயுமே கட் பண்ணிக்கோங்க. இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 23 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பிரெத்து பார்த்திங்கன்னா 17 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அரிசி பை மேலே வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் கட் பண்ணிக்கோங்க. அந்த தையெல்லாம் நம்ம பிரித்து விட்டுருப்போம் பார்த்திங்களா, அந்த பிசுரெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த 1 இன்ச்சுக்கு. இப்போ இதே அளவுக்கு வந்து ஒரு கிளாத் ஒன்று எடுத்து நம்ம அது கூட வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இது வந்து பழைய சுடிதார் தான் எடுத்திருக்கேன். இந்த அரிசி பை அளவுக்கு இதில் ஒரு பீஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த துணியையும் அரிசி பையும் சேர்த்து வச்சு ஒரு ஓரம் இப்படி நான் காமிக்கிற மாதிரி மடித்து ஒரு ஓரம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் ஸ்டிச் பண்ண மாதிரியே இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஆப்போசிட் சைடில் இன்னொரு பக்கமும் இந்த துணியையும் அரிசி பையும் இந்த பக்கம் எப்படி ஸ்டிச் பண்ணிங்களோ சேம் அதே மாதிரி இந்த இன்னொரு பக்கமும் மடித்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. 2 ஓரம் மட்டும் ஸ்டிச் பண்ணால் போதும். ஆப்போசிட் சைடில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்லீவ் போர்ஷன் வந்து பிளாக் கலரில் இருக்குது. அந்த பீஸை நான் எடுத்துக்கிட்டே கட் பண்ணி இதை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணி எடுத்திருக்கேன். 8 இன்ச் இருக்க மாதிரி 4 பக்கமும் 8 இன்ச் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ இந்த துணியை வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ கீழே இருந்து அப்படியே கர்வ் மாதிரி அப்படியே வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். துணியை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. 2 பீஸ் துணியை மடிச்சுட்டு 4ஆக மடிச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணால் நமக்கு இப்படி கிடைக்குங்க. இப்போ கீழே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு 2 பீஸ் தான் தேவைப்படும். இந்த மாதிரி கீழே வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த அரிசி பையில் இன்னொரு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வந்து இந்த பீஸை வச்சுட்டு 2 பீஸ் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த துணி பீஸ் அளவுக்கு அந்த அரிசி பையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதையும் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் காமிக்கிற மாதிரி அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கீழே வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த அரிசி பையையும் துணியையும் கீழே வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணி ஒரு மடிப்பு மடித்து அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி 2 பீஸையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது 2ஐயும் ஸ்டிச் பண்ணோன்னா ஈஸியாக அட்டாச் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப ஈஸியாக கட் பண்ணி ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்புறம் சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸுங்க. வீடியோ வந்து என் பொண்ணு தான் எடுக்கிறேன். கேமரா வைக்க வசதி இல்லை. இது ஊரில் நான் ஷூட் பண்ணுறதுனால கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது 2ஐயுமே சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணணும். நான் அதை எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நான் வேறு வீடியோ ரெக்கார்ட் பண்ண கூட இந்த சேவல் வேறு அதுவும் பேசணும்னு கத்திக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த துணியோட நல்ல சைடும் ஒட்டுக்காக இருக்க மாதிரி வச்சுக்கணுங்க. இப்போ பாருங்கள், மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல, அதை வந்து இந்த ஓரம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்க இந்த பீஸை வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி அப்படியே ஒட்டுக்கா அப்படியே ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வரணுங்க. கீழே இருக்க பீஸ் அப்படியே தான் இருக்கணும். மேலே வச்சுருக்கோம்ல அந்த சின்ன பீஸ் சைடில் நம்ம அட்டாச் பண்ணுறோம்ல, அதை மட்டும்தான் இப்படி நம்ம காமிக்கிற மாதிரி இப்படி திருப்பி அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணுங்க. இதில் வந்து கட்டிங்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கட்டிங் தான். அதே மாதிரி ஸ்டிச்சிங்கும் பார்த்திங்கன்னா நிறையா கூட இல்லை, ரொம்ப கம்மி தான். ஈஸியாக தைச்சி முடிச்சிடலாம். கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் வெறும் 10 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க. ரொம்ப சிம்பிள். வேறு பெருசாக நம்ம அந்த அளவு எதுவும் எடுக்க வேணாம். ரொம்ப கட்டிங்கும் இல்லை, நிறையா ஸ்டிச்சிங்கும் இல்லை, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிக்கிற மாதிரியே அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் எப்படி நம்ம சைடு ஜாயின் பண்ணமோ சேம் அதே மாதிரி இன்னொரு பக்கமும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ இந்த பக்கம் ஸ்டிச் பண்ண மாதிரியே அந்த பக்கம் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணால் அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா தையல் மிஷின் கவர் தான் இப்போ ரெடி பண்ணியிருக்கிறது. ஏன்னா இப்போ லீவ் டேஸில் குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க. அப்போ கம்முன்னு இருக்க மாட்டாங்க. தையல் மிஷினில் அந்த ஊசிக்கிட்ட கை வைக்கிறது அந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க பாவம் விளையாட்டாக பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு கவர் பண்ணி வச்சிட்டோம்னா நீட்டாகவும் இருக்கும். அவங்களும் உள்ள கையால் விலைக்கு சான்ஸ் இல்லை. இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கவர் பண்ணி போட்டோம்னா உள்ளே வந்து டஸ்ட் எதுவும் ஃபார்ம் ஆகாதுங்க. அதுக்காகவும் தான். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.